கடந்த வாரங்களில் எல்லாம் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இந்த புதிய மாதத்தின் புதிய ஞாயிற்றுக்கிழமை அண்டை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். நமக்கு குறிக்கப்பட்டதை நிச்சயமாய் அவர் தருவார். உனக்கு வைத்திருக்கிற நல்ல பங்கை நிச்சயமாய் தருவார். நேர்த்தியான இடத்திலே உனக்கு பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் உனக்கு உண்டு. நான் நினைக்கிற காரியம் தடைப்படாது. உன்னை குறித்து வைத்திருக்கிற நல்ல காரியங்கள் தடைப்படுவதில்லை. சத்துரு எத்தனையோ தடைகளை கொண்டு வந்தா, ஆனால் அவனால் உனக்கு நான் கொடுக்க நினைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கவே முடியாது. எரிகோ இஸ்ரவேலருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது. தடையாக நின்றது. வெண்கல கதவுகள் சவால் கொடுத்தது. ஆனால் என் தியானங்கள் துதியோடு சொல்லி வந்த போது, துதியோடு சுற்றி வந்த போது, விசுவாசத்தோடு சுற்றி வந்த போது, எரிகோவின் மதிலை உடைத்தனா உனக்காக உனக்காக தடையாய் இருக்கிற ஒவ்வொன்றை உடைக்க வல்லவராய் இருக்கிறேன். தடைகளை உடைக்கிற நானே உனக்கு முன்பாக செல்லுகிறேன். மதில்களை உடைக்கிற நானே உனக்கு முன்பாக செல்லுகிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையோ ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையோ நான் உனக்கு கொடுப்பேன். நீ என் கண்களை தயவு பெற்றாய். உனக்கு என் கிருபை கிடைத்தது. நீ எனக்கு முன்பாக தாழ்மையோடு நின்றபடியால் உனக்காக நான் யாவை செய்து முடிப்பேன். இந்த மாதம் உனக்கு முன்பாக இருக்கிற தடைகள் நொறுங்கி விழுகிறதை காண்பாய். பல வருடங்களாய் தடுத்து கொண்டிருந்த ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன். பிள்ளை பெறாமல் சோர்ந்து போயிருக்கிற மகளே, உன் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் நீ காண்பாய். சரியான வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல் உழன்ற என் மகனே, நீ நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக ஒரு நல்ல பங்கை உனக்காய் வைத்திருக்கிற என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னுடைய அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உன் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உன்மேல் ஒரு அக்கினி இறங்கி வருகிறது. உன்மேல் எலியாவின் ஆவி இறங்கி வருகிறது. பக்தி வைராக்கியத்தின் அக்கினி இறங்கி வருகிறது. நீ கேட்கிறவைகளை பெற்றுக்கொள்வாய். அன்பின் ஆழத்துக்கு அவர் அழைத்து செல்லுகிறார். ஆத்மநேசரோடு இந்த புதிய மாத ஒரு அன்பின் ஆழத்துக்குள்ள நீ செல்லுகிறாய். உன்னுடைய ஜெபத்துக்கு எல்லாம் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்று பதிலளிப்பா. எல்லா தடைகளை உடைத்து போடுகிறவர் உனக்காக குறிப்பிட்ட காரியத்தை வைத்திருக்கிறார். இந்த மாதம் உன்னுடைய கண்கள் அவைகளை காணும். நீ பெற்றுக்கொள்ள போகிறார். இப்பொழுது உன் அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. இப்போது அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. தீர்க்கதரிசன அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. தெய்வீக வல்லமை அனல் மூட்டி எழுப்பிவிடு. அக்கினியை இயேசுவின் நாமத்திலே அனல் மூட்டி எழுப்பிவிடு. எழுப்பிவிடு தேவ வல்லமை. ஓ, கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வான்புறா நம்முடைய மத்தியில இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெண் வஸ்திரம் தரித்தவராய் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன்.
மத்தேயு 20ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 30வது பக்கம், 16வது வசனம். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினவராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். எல்லா தீர்க்கதரிசிகளிலும் மேன்மையான தீர்க்கதரிசியான இயேசு, பிரதான ஆசிரியனான இயேசு, ராஜாதி ராஜாவான இயேசு இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். கிபி 33ஆம் ஆண்டு இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை அவர் பேசினார். ஏராளமான தீர்க்க தரிசனங்களை அவர் சொன்னாலும் வேத பண்டிதர்கள் இது வேதத்தில் உள்ள 29வது தீர்க்க தரிசனம், நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம் என்று குறிப்பிடுகிறார்கள். இயேசு தம்முடைய நாட்களிலேயே நிறைவேற வேண்டிய அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார். வருங்காலத்தில் நிகழ வேண்டிய அநேக தீர்க்க தரிசனங்களை சொன்னார். எருசலேமின் அழிவை குறித்து சொன்னார். தேவாலயம் இடிக்கப்படுதலை குறித்து சொன்னார். கிபி 70ஆம் ஆண்டு அப்படியே நிறைவேறினது. அதே போல வருகை குறித்த அநேக காரியங்களை சொன்னார். இஸ்ரவேலரை குறித்த அநேக காரியங்களை சொன்னார். இஸ்ரவேலரை குறித்து அத்தி மரம் துளிர்க்கிறதை பற்றி சொன்னார். நம்முடைய காலத்திலே 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அத்திமரமாகிய இஸ்ரவேல் துளிர் விட்டது. தனி நாடாக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. வருகை குறித்து ஆண்டவர் பேசும்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் அவருடைய ராஜ்யத்தில் காணப்படும்படி அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர். ஆனால் பரலோகத்தில் பிரவேசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று சொன்னார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டுமானால் என்கிற தலைப்பில் பேச விரும்புகிறேன். 3 குறிப்புகளோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள். 2வது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபேல். 3வது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலும் நான் இதை தொடர்ந்து உங்களுடைய மத்தியில் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஒரு அரசாங்கத்தில் எக்ஸாம் எழுதுகிறோம். நான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக எக்ஸாம் எழுதினேன். நிறைய எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து நிறைய பேரை கூப்பிட்டு இருந்தாங்க. அதில் 1000 பேருக்கு எக்ஸாம் எழுதும்படி அழைத்தார்கள். ஆகவே போய் எக்ஸாம் எழுத ஆரம்பித்தோம். திடீர்னு அதில் கொஞ்சம் பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. அந்த இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அதில் ரொம்ப சொற்பமான பேரை டிபார்ட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் செய்தார்கள். அதற்கு பல காரணங்கள். அந்த தெரிந்து கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? நல்ல எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்திருக்கணும். இன்னும் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? இன்டர்வியூல தைரியமா போல்டா கரெக்டா பதில் சொல்லணும். ஆகவே திரள் கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய கூட்டத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். பரலோகத்துக்கு தெரிந்து கொள்ளப்படுவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அது இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே உட்பிரவேசிக்க வேண்டும். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல், பாதாளத்துக்கு போகிற வாசல், வழி விசாலமானது. எந்த வழியிலும் சென்று பாதாளத்துக்குள்ளே விழ முடியும். உபச்சாரம் செய்து, குடித்து, வெறித்து, சூதாடி, போய் சொல்லி, எந்த விதத்திலும் 1000 வாசல்கள் பாதாளத்துக்கு. ஆனால் பரலோகத்துக்கு ஒரே ஒரு வாசல், இயேசு கிறிஸ்து. அந்த வாசல் இடுக்கமான வாசல், வழி நெருக்கமான வாசல், ஜீவனுக்கு போகிற வழி என்று சொன்னார்.
கேட்டுக்கு போகிற வழி என்று சொன்னார். இந்த ஜீவனுக்கு போகிற வழி என்ன மகிமையானது! அதில் போகிறவர்கள், அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாதாளத்துக்கு தப்புகிறார்கள், நித்திய வேதனைக்கு தப்புகிறார்கள், அந்த மகிமையின் தேசத்தை பார்க்கிறார்கள். ஜீவ கிரீடம், வாடாத கிரீடம், அங்கே வைக்கப்பட்டிருக்கிற மகிமையான வாசஸ்தலங்கள், தேவ தூதர்கள் பாடுகிற சத்தம், அதற்காக தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவான்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு துவக்கம் இருந்தது. தாயின் வயிற்றில நாம் கருத்தரிக்கப்பட்டோம், பூமியில பிறந்தோம். ஆனால் நம்முடைய ஒரு முடிவு மகிமையுள்ளதாக இருக்கணும். நம்முடைய வாழ்நாள் நித்திய நித்திய காலமாய் இருக்கணும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம் நித்தியமானவர்கள், அநித்தியமான இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இந்த உலகத்துக்கு ஒரு ஆரம்பம் இருந்தது. யோபு 38:7, ஆண்டவர் இந்த பூமிக்கு அஸ்திபாரமிட்ட ஒரு ஆரம்ப நாள், விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்த நாள். அதே போல இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. காணப்படுகிற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு சொல்லுகிறார். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் எப்போதும் அழைக்கப்பட்டால் மட்டும் போதாது, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் காணப்படணும். பரலோக பவனி வரும்போது, பரலோகத்தில் இயேசு வெண்மை குதிரையிலே பவனி செல்லும் போது, பரிசுத்தவான்கள் எல்லாம் அவரை பின்பற்றி வரும்போது, அந்த கூட்டத்திலே காணப்படுகிறவனாக நான் விளங்க வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கூட்டத்தில் நான் காணப்பட வேண்டும். இயேசு இதே வார்த்தைகளை, அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற வார்த்தையை 4 சுவிசேஷங்களில் 5 இடத்துல பல்வேறு சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருப்பார் என்றால், இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது! இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது! ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் ரம்யா என்ற ஒரு பெண் இருந்தாள். நல்ல பயபக்திக்குரிய பெண் தான். ஆனால் இந்து குடும்பம், இயேசு பற்றி அறியாத ஒரு குடும்பம். நல்ல குணம் அவளுக்கு உண்டு. அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு கிறிஸ்தவ தோழி இருந்தாள். அவள் பெயர் திவ்யா. திவ்யா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், ரட்சிக்கப்பட்டவள், அபிஷேகம் பண்ணப்பட்டவள். ஒரு நாள் ராத்திரி அந்த திவ்யா தூங்கி கொண்டிருந்தாள். தூக்கத்தில் திடீரென்று புகை ஏதோ எரிந்து, இந்த புகை வாசனை அவருடைய மூக்கை துளைத்தது. அவள் எழுந்திருக்கவில்லை. அது ஒரு சொப்பனம். அந்த புகை எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. புகை நாற்றத்தோடு கந்தகம் எரிந்து கொண்டிருக்கிற நாற்றமும் இணைந்திருந்தது. அப்பொழுது தூக்கத்திலேயே யாரோ கதவை தட்டுகிறதை போல உணர்ந்தாள். தூக்கத்திலேயே கதவை திறக்க போனாள். கதவை திறந்த போது அங்கே முன்னால் ஒரு அருவருப்பான கருத்த ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது. இந்த உருவத்தை பார்த்ததும் இவள் திடுக்கிட்டாள். அந்த உருவத்தின் கையில ஒரு கடிதம் இருந்தது. அவன் சொன்னான், என்னுடைய எஜமான் இந்த கடிதத்தை உன்னிடத்தில் கொடுக்க சொன்னான். அவள் கேட்டாள், உன்னுடைய எஜமான் யார்? அவன் சொன்னான், பாதாளத்தில் உள்ள பாதாள ராஜன் தான், அந்தகார லோகாதிபதி தான், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி தான் என்னுடைய எஜமான். அவள் கடிதத்தை சொப்பனத்தில் வாங்கி கொண்டாள். அந்த கடிதத்தை பிரித்து படித்தாள். அந்த கடிதத்தை எழுதினது ரம்யா. என் அன்பான தோழியாகிய திவ்யா, நான் மிகுந்த வேதனையோடு உனக்கு எழுதுகிறேன். நீ எவ்வளவு காலம் என்னுடைய தோழியாய் இருந்தோம், ஒரு விசை கூட இயேசுவை பற்றி எனக்கு சொல்லவில்லையே. பாதாளம் என்று இருக்கிறது என்று சொல்லவில்லையே. நரக கடலின் வேதனை தாங்க முடியாததாய் இருக்கும் என்று நீ சொல்லவில்லையே. நீ சொல்லாததினாலே இப்பொழுது நான் நரகத்திலே கடந்து துடிக்கிறேன், நரகத்திலே புழுவாய் தவிக்கிறேன். இந்த வேதனை தாங்க முடியவில்லை.
இயேசுவை நீ சொல்லியிருந்தால் நான் அந்த நரக வேதனைக்கு தப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதித்திருந்திருப்பேனே. ஏன் எனக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை? ஏன் எனக்கு இயேசுவை அறிவிக்கவில்லை? என்னுடைய இரத்தப்பழி நிச்சயமாகவே உன்னுடைய தலையில இருக்கும். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அதை துக்க சொப்பனத்திலேயே வாசித்தாள். காலை எழுந்ததும் முதல் வேலையாக தன்னுடைய தோழி, சிறு வயதிலிருந்து ஒன்றாய் படித்த தோழி, தன்னுடைய உள்ளத்தை எல்லாம் தன்னோடு பகிர்ந்து கொள்ளுகிற அந்த தோழியினுடைய வீட்டை நோக்கி ஓடினாள். இந்த வீடு பூட்டி கிடந்தது. அயலவர்களை பார்த்து, என் தோழி ரம்யா எங்கே? ஏன் அவருடைய வீடு பூட்டி இருக்கிறது? அவர்கள் சொன்னார்கள், நேற்று இரவு அவருடைய தகப்பனாரோடு வெளியே சினிமாவுக்கு போய்விட்டு வரும்போது ஒரு பயங்கரமான விபத்து நேரிட்டது. நேற்று இரவு 10:27 அவள் மரித்து போனாள். அவள் மரித்து போனாள். உனக்கு தாங்க முடியாத துக்கம், தாங்க முடியாத துக்கம். என்னுடைய பிள்ளைகளே, இந்த பூமியில வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. மரணம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு முத்திரையிடப்பட்டு சீல் வைக்கப்படுகிறது. கிருபை நாட்கள்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ள தவறிவிடும்போது நித்திய காலமாக வேதனை உருகிற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 10 நாள் நான் அமெரிக்காவில் ஊழியம் செய்தேன். நிறைய இடங்கள்ல அக்னி முகாம், நிறைய இடங்கள்ல வருகையை பற்றி சொல்லுங்க, 1000 வருஷ அரசாட்சியை பற்றி சொல்லுங்க, பரலோகத்தை பற்றி சொல்லுங்க. ஒரு பக்கம் அந்த தேசத்திலே ஆபாசங்களும் அருவருப்புகளும் நிரம்பி இருந்தாலும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் அப்படி வருகை குறித்து ஆவலாய் இரவெல்லாம் அதை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் தான். அமெரிக்கா தேசத்தில் லேவி என்ற ஒரு மனிதன், அவர் ஒரு யூதனுக்கு மகனாய் பிறந்தவன். முதலிலே கடவுள் இல்லை என்று சாதித்தவன். ஆனால் 1966 அவன் சாத்தானுக்கென்று ஒரு பெரிய சபையை ஆரம்பித்தான். சாத்தான் சபைகள் உலகமெங்கும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று அவன் தீர்மானித்தான். நமக்கு வேதாகமம் இருக்கிறது போல சாத்தானுடைய வேதம் என்று ஒரு வேதத்தை எழுதினான். நியாய பிரமாணம் சாத்தானின் நியாய பிரமாணம். சாத்தானின் மேய்ப்பனாய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. சங்கீதங்களை சாத்தானுக்கு ஏற்றபடி மொழிபெயர்த்தான். அவன் சாத்தானை பின்பற்றுவதிலே அவ்வளவு தீவிரமாயிருந்தான். ஆனால் 1997 31 வருடங்கள் சாத்தானுக்கு சேவை செய்தவன் வியாதிப்பட்டான். மரண தருவாய்க்கு வந்தது. எல்லா சாத்தானுடைய சபைகளுக்கும் அவன் பிஷப்பாய் இருந்தபடியால் அந்த நேரத்தில் கேமராக்கள் எல்லாம் அவனை கொண்டு வந்து அவன் மரணம் அடைகிறதை எல்லா சாத்தான் சபைகளுக்கும் கொண்டு வரும்படி தெரிவிக்கும்படி எல்லாரும் காத்து கொண்டு இருந்தார்கள். திரளான கூட்டம். மரண தருவாயில் அவன் சொன்னான், ஐயோ, பாதாளத்தின் அக்கினி அவ்வளவு உயர எழுந்து என் கால் வரை வந்து விட்டது. அந்த அக்கினி ஜுவாலைகள் என்னை இழுக்கிறது. எனக்கு பயமா இருக்கிறது, எனக்கு பயமா இருக்கிறது. ஐயோ, சாத்தான் ஒரு சிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அவனை போல கொடுமையானவர்கள் ஒருவரும் இல்லை. அவனும் சேர்ந்து என்னை பாதாளத்துக்குள் இழுக்கிறானே. ஆயிரக்கணக்கான பிசாசுகள் என் கால்களில் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. பாதாளத்துக்கு வா என்று இழுக்கிறது. யாராவது காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். மரண தருவாயிலே அவன் புழுவை போல துடித்தான். அதை எல்லாரும் வீடியோ எடுத்து கொண்டிருந்தார். அதை பார்த்த ஒரு சகோதரி, ஐயோ, சாத்தானும் பாதாளமும் இவ்வளவு கொடியதானால் நான் எப்படி தப்ப வேண்டும்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகம் பேர் உயிரோடு இருக்கும்போது
என்ன செய்கிறோம் என்று தெரியாமல், மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று தெரியாமல், மனிதன் நித்தியமானவன், ஒன்று நித்திய மகிழ்ச்சிக்கு போக வேண்டும் அல்லது நித்திய நரகத்துக்கு போக வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து மடிகிறார். ஹிட்லர் மேல் ஒரு அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருந்தது. ஹிட்லர் மேல் அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருந்தது. 2ஆம் உலக யுத்தத்தை அவன் ஆரம்பித்தான். லட்சக்கணக்கான ஜெர்மானியர்களை கொன்று குவித்தான். அன்றைக்கு இருந்த ஐரோப்பா முழுவதிலும் படையெடுத்து போனான். 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். கடைசியிலே அவன் தற்கொலை செய்து மரித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தில் இருக்கிறோம். நாம் தொடர வேண்டிய ஒரு பணி உண்டு. அந்த பணியை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். எலியா ஒரு தேவ மனிதன் தான். தொடர வேண்டிய பணியை உணராமல் அவன் அபிஷேகம் பண்ண வேண்டிய ராஜாக்கள், அபிஷேகம் பண்ண வேண்டிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், சோர்ந்து போய்விட்டான். யாரோ ஒரு இயேசபேல் என்ற ஒரு பெண் சொன்ன வார்த்தையில மனம் கலங்கி தனியாய் ஓடி ஒரு சூறை செடியின் கீழ் போய் படுத்துக் கொண்டார். ஆண்டவர் தூதனை அனுப்பினார். அவனை எழுப்பி சாப்பாடு கொடுத்தான். சாப்பாட்டை சாப்பிட்டு திரும்பவும் படுத்துக் கொண்டான். சோர்வு. மீண்டும் அந்த தேவதூதன் எழுப்பினான். சாப்பாட்டை கொடுத்தான். சொன்னான், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். சோர்ந்து போயிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பல சஞ்சலங்களாலும் கவலைகளாலும் ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையின் போராட்டத்தின் நிமித்தம் அதைரியப்பட்டு சோர்ந்து போனாயே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், உலகத்திலும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், பரலோகத்துக்கு நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவை எழுப்பின போது வேதம் சொல்லுகிறது, எலியா தன்னை இடைகட்டி கொண்டு 40 நாட்கள் இரவும் பகலும் ஓடி தேவ பர்வதத்துக்கு வந்து சேர்ந்தார். அந்த தேவ பர்வதம் பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கிறார். சோர்ந்து போன அவனை ஆண்டவர் 40 மைல் தூரம் அந்த உணவின் பலத்தினாலே தேவ பர்வதம் மட்டும் ஓடும்படியாக ஆண்டவர் செய்தார். இன்றைக்கும் ஆவிக்குரிய ஆகாரத்தை, மன்னாவை உங்களுக்கு தருகிற ஆண்டவர் அந்த தேவ பர்வதமாகிய பரலோகம் வரையிலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிற வரையிலும் நீ சோர்ந்து போகாமல் ஓட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், அழைக்கப்பட்டவர் அநேகம் பேர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இவ்வளோ பேர் சபையில கூடி வந்திருக்கிறோம், ஆனா இதுல எவ்வளவு பேர் பரலோகத்துக்குள்ள போய் சேருவாங்கன்னு தெரியாது. ஒரு பெரிய கட்டடத்தை கட்டும்போது அதை சுற்றிலும் சாரத்தை எழுப்புவார். அந்த கட்டடம் மேலிருந்து வேலை செய்யறதுக்கு, செங்கல் எடுத்து அடுக்குவதற்கு நிறைய சாரம் கட்டி, சில வேளைகளில் அதை தட்டியால மூடி வெளியில் உள்ளவங்க பார்க்காதபடி அந்த சாரத்தை கட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க. கட்டடம் அழகாய் கட்டி முடித்த பிறகு அந்த சாரத்தை நீக்கி விடுவார். அது போலத்தான் ஆண்டவர் சபைகளை வைத்திருக்கிறார். இந்த சபை ஒரு சாரம் போல இருக்கிறது. ஆனால் சாரத்தை விட என்ன முக்கியம்? கட்டடம் முக்கியம். கட்டடம் முக்கியம். சபை உங்களுக்காக ஜீவனை கொடுக்கவில்லை, இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் தம்மை போல உங்களை மாற்ற வேண்டும் என்று அஸ்திபாரமாய் அவரிலே ஒரு கட்டடமாக எழுப்பி கொண்டிருக்கிறார். நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்கிறோம். சத்தியத்தை எடுத்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து பிள்ளைகளுக்கு என்ன மன்னாவை கொடுப்பது, இந்த வாரம் ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படி போஷிக்க போகிறீர், அவர்கள் ஆவியில பலனுள்ளவர்களா இருக்கணுமே. எலியா ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாய் இருந்தது போல அவருடைய வாழ்நாளெல்லாம் பரிசுத்தத்தை பாதுகாத்து ஓட வேண்டுமே. என்னதான் நாங்கள் ஊழியம் செய்தாலும் சபை மத்தியில ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிறார். அவர்களை பரலோக பாக்கியத்துக்கு நேராய் வழி நடத்தி சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்துக்கு வந்துடணும்.
இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். உடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதா? பூமியில திடீரென்று ஒரு விபத்து நேரிட்டால் கண்களை பரலோகத்தில் திறப்பீர்களா? அந்த நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் ஏராளம் பேர். இன்றைக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். தெருக்களில வீதிகளில நின்று கர்த்தருடைய குரல் கேட்கிறது. என்ன சொல்லி அழைக்கிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்ன சொல்லி அழைக்கிறார்? என்னண்டை வருகிறவனை ஒரு நாள் நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னண்டை வாருங்கள், என்னண்டை வாருங்கள். அன்போடு அழைக்கிறார். ஆண்டவர் அண்டை வந்து விட்டோம், ரட்சிக்கப்பட்டு விட்டோம். அழைக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் நாம் காணப்படுகிறோம். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பிலே திருப்திப்பட்டு விடக்கூடாது. அந்த அழைக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். வருகையில காணப்படுகிற கூட்டத்திற்கு நாம் கடந்து வர வேண்டும். பரலோகத்தை சுதந்தரிக்கிற கூட்டத்தண்டை நாம் கடந்து வர வேண்டும். இன்றைக்கு இந்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவ தூதர்கள். எல்லாரும் தேவ தூதர்கள். ஆண்டவர் அவளை சிருஷ்டிக்கும் போது 1000 10,000 தெரிந்து கொண்டார். நான் நினைக்கிறேன் ஏறக்குறைய 100 கோடி தேவதூதர்களை தெரிந்து கொண்டார். இந்த 100 கோடி அழைக்கப்பட்ட தூதர்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று கண்டுபிடிக்கும்படி சோதனையை வைத்தார். அவர்களுக்கு பரீட்சையை வைத்தார். எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. அது சிறியவனோ பெரியவனோ, அது ஊழியக்காரனோ விசுவாசியோ, எல்லாருக்கும் பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை தான் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நிலைமைக்கு கொண்டு வருகிறது. இந்த 100 கோடி தேவதூதர்கள், ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அவர்களுக்கு வைத்த பரீட்சையை சொல்லுகிறது. ஒரு கூட்டம் தேவதூதர்கள் அந்த பரீட்சையிலே பெருமை அடைந்தார்களாம். மண்ணிலிருந்து உருவான மனுஷனுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஜோதி மகிமையிலிருந்து உருவாக்கப்பட்ட எங்களை கொண்டு போய் மனிதனுக்கு பணிவிடை ஆவிகள், வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறார்களே, ஏன் மனுஷனுக்கு அப்படி உன்னத நிலைமை வைத்தார்? அந்த ஸ்தானத்துக்கு நாங்கள் ஏறி போவோம், உன்னதமானவருக்கு ஒப்பாவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் லூசிபர் என்ற பிரதான தூதன் 5 முறை நான் 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 என்று தன்னை பற்றி ஆணவமாக பெருமையாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் என்று சொல்லும்போது அவனுடைய சுயம் வெளிப்படுகிறது, அவனுடைய பெருமை வெளிப்படுகிறது, அவனுடைய ஆணவம் வெளிப்படுகிறது. தேவன் என்ன அவருடைய திட்டம்? நான் உன்னதத்துக்கு ஏறுவேன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். நான் என்கிற எண்ணம் 5 இடங்கள்ல திரும்ப 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 வருகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்தில் உங்களை சேர்க்க வேண்டும் என்றால், முதலாவது நான் என்கிற எண்ணம் ஒழியணும், சுயம் என்கிற அகம்பாத விதம் ஒழியணும். கிறிஸ்துவனுடைய தாழ்மையை நீங்கள் தரித்துக் கொள்ளும் போதுதான் அந்த நான் என்கிற பெருமை, நான் யார் தெரியுமா, நான் என்ன படித்திருக்கிறேன் தெரியுமா, நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறேன் தெரியுமா, நான் நினைத்தால் ஒரே நிமிஷத்தில் உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள் லூசிபர் ஆவி இருக்கிறது என்று அர்த்தம். ஆண்டவர் ஒரு விபச்சாரக்காரனை எதிர்த்து நிற்பதில்லை, கொலைகாரனை எதிர்த்து நிற்பதில்லை. ஆனால் அவன் பெருமையுள்ளவர்களுக்கு ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறார். ஏனென்றால் அந்த பெருமை பிசாசிலிருந்து வருகிறது.
ஆதாம் ஏவாளுக்கு சாத்தான் அவனுக்குள்ளே புகுத்த நினைத்த காரியம் இந்த பெருமைதான். இந்த பழத்தை சாப்பிடு விடு, நீ தேவனை போல மாறி விடுவாய். அதுதான் சாத்தான் கொண்டு வந்த பெருமை. அவன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். பரலோகத்திலே பிரதான கேருபாய் தேவதூதனாய் இருந்தவன் பாதாளத்திலே சாத்தானாய் விழுந்தான். அதே காரியத்தை தான் ஆதாம் ஏவாளிடத்தில் சொன்னான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் நான் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது. எப்போதும் சொல்லுங்க, நான் அல்ல கிறிஸ்துவே, நான் அல்ல கிறிஸ்துவே. நான் படித்த படிப்பு ஆண்டவருடைய கிருபை, என்னுடைய வீடு ஆண்டவருடைய கிருபை, மனைவி பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தவர்கள். என் பிள்ளைகள் படித்த படிப்பு அவருடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சின் என்கிற வார்த்தை. இந்த சின்னுக்கு நடு மையமா இருப்பது ஐ, நான். அது அந்த நடு மையமா இருக்கிற நான் என்கிற அகம்பாவம் தான் பல பாவங்களுக்குள்ளே மனுஷனை வழி நடத்துகிறது. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வந்த போது அந்த ஐங்கிற பெருமையை வளைக்கணும். அந்த ஐய வளைச்சு 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 பூர்ணமா வளைத்தால் அதுவோ ஜீரோ, நான் ஒன்றுமில்லை. எஸ், அந்த ஐ இப்போது ஓவாய் மாறிவிட்டது. இப்போது வாசித்தால் சின் இல்லை, சன். சன் என்றால் தேவகுமாரன் எனக்குள் வாழ்கிறார். சன் என்றால் நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, என்னில் பிழைத்திருக்கிறவர் இயேசு. அவரை பற்றி விசுவாசத்தினால் நான் பிழைத்திருக்கிறேன். அந்த ஐ என்கிற ஆணவத்தை வளைக்க தவறின அநேகம் பேர் விழுந்து போனார்கள். பாவத்தில் விழுந்த பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். என்னுடைய 35 வருட அனுபவத்திலே பார்க்கிறேன். பெருமையில் விழுந்தவர்கள் மகா அதிகமான பேர். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பரிசுத்தத்துக்காக எப்படி ஜெபிக்கிறீர்களோ, ஜெப ஆவிக்காக எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ, வல்லமைக்காக அபிஷேகாக எவ்வளவு ஜெபிக்கிறீர்களோ, அதை பார்க்கிலும் அதிகமாக தாழ்மைக்காக ஜெபிங்க. தாழ்மைக்காக ஜெபிங்க. பெருமைதான் தூதர்களை 2 பாகமாய் பிரித்தது. ஒன்று விழுந்து போன தேவ தூதர்கள், அடுத்தவர்கள் நிலை நிற்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்கள், நிலை நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கூட்டம் விழுந்தது. சாத்தான் விழும்போது தன்னுடைய வாளினாலே 3 1 பங்கை கீழே வெளுத்து அவ்வளவு தேவதூதர்களோடு விழுந்தானா. 100 கோடி தேவதூதர்களை 3ஆல் வகுத்தால் 33 கோடி தேவதூதர்கள். அவர்கள்தான் விழுந்த தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை பல மதத்தினரும் தெய்வங்களாக எண்ணி கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ராயப்பேட்டையில் ஒரு இந்து கோயில் முன்பாக கடந்து சென்றேன். அந்த இந்து கோயிலுக்கு முன்னால ஒரு கல்வெட்டில் ஒரு வார்த்தை வாசித்தேன். பாதாள மகாபிரபு சைத்தானின் ஆலயம். ராயப்பேட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்பால அந்த ஒரு மெயின் ரோட்ல பாருங்க, ஒரு பெரிய கோயில் இருக்கும். அந்த கோயில் முன்னால அந்த போர்டு இருக்கும், பாதாள மகாபிரபு சைத்தானி ஆலயம். 33 கோடி பேர் என்று அவர்கள் சொல்லுகிறார். விழுந்து போன தேவதூதர், 3 1 பங்கு விழுந்து போனார்கள். ஆனால் 3 2 பகுதி தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ தூதர்களாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 103ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தூதர்களே,
அவர்களை துதியுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாம் செய்யும் போது தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூட்டத்திலே வந்து விடுவோம். ஆனால் நான் என்று அழைக்கும் போது அது பல பாடுகளுக்குள்ளாய் கொண்டு போய் வீழ்ச்சி அடைய செய்கிறது. யோசேப்பு இளமை வரும்போது ஆண்டவர் அநேக தரிசனங்களை அவனுக்கு கொடுத்தார். அதை மனதிலே வைத்து ஆண்டவரை துதித்து, எனக்கு குறிப்பிட்டது கர்த்தருடைய கையினால் எனக்கு வாய்க்கும் நிறைவேறும் என்று காத்திராமல் அவனுடைய சகோதரத்தில் போய், நான் ஒரு சொப்பனம் கண்டேன். நான் என்ன கண்டேன் தெரியுமா? நான் அறுத்து கொண்ட அந்த அரிக்கட்டை நேரா நின்னது. உங்க அரிக்கட்டை எல்லாம் என் அரிக்கட்டைய வணங்கிறது போல நின்னது. அவங்க அப்பா அம்மாட்ட சொன்ன, நான் ஒரு சொப்பனம் கண்டேன். சூரியனும் சந்திரனும் என் நட்சத்திரமாகி என்ன மற்ற 11 நட்சத்திரம் வணங்கினது. இதனால எல்லாருக்கும் கோபம். தன்னுடைய வரத்தையும் தன்னுடைய வெளிப்பாடுகளையும் மற்ற இடத்துல தேவையில்லாம சொல்லும் போது பொறாமையின் ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டி இருக்கு. சகோதரர்கள் அவனை வன்பகையா பகைத்தாரங்க. நான் கண்ட சொப்பனம், நான் கண்ட தரிசனம். கடைசியில எகிப்தில் வித்து போடப்பட்டான். 13 வருஷம் ஜெயிலில் கிடந்தான். பரதாப் எந்த தவறும் யோசேப்பு செய்யல. அவனுக்குள்ள வந்தது நான், என் சொப்பனம், மற்றவங்களுக்கு கிடைக்காத என் தரிசனம். நீங்க எல்லாம் என்ன வந்து வணங்குவீங்க. அந்த எண்ணம் இந்த 13 வருஷத்துல ஒண்ணு இல்லாம போ. ஒரு நாள் பார்வோன் கூப்பிட்டான், யோசேப்பே உனக்கு விசேஷ ஆவி இருக்கிறது, நீ சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாயாமே. இப்போ யோசேப்பு கவனம் அடைஞ்சிட்டான். 13 வருஷம் நொறுக்கப்பட்டனால பார்வோனை பார்த்து சொன்னா, நான் அல்ல, கர்த்தரே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரையார் அருளை செய்வாரா. முந்தி என்ன சொல்லி இருந்திருப்பாரு? எனக்கு அந்த வரம் இருக்கிறது, எந்த சொப்பனம் சொல்லுங்க, டான் 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 நான் பதில் சொல்லுகிறேன். இப்போ யோசேப்பு சொல்லுகிறா, நான் அல்ல, அந்த ஐ வளைஞ்சிச்சு, இப்போ வளைஞ்சி ஓவாயிட்டு. தேவனே மங்களகரமான பதிலை, நான் அல்ல. இந்த வார்த்தை எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நான் அல்ல, நான் அல்ல. நிறைய பிரச்சனைக்கு காரணம் நான்கிற எண்ணம். அநேக கோர்ட்டில் அவ்வளவு கேஸ் நடக்கிற காரணம் நான் யாருன்னு அவனுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்க போறேன். இதனாலதான் கோர்ட்டில் அவ்வளவு கேஸ். நான் என்ன ஜாதி, நான் என்ன குடும்பம், நான் நினைச்சா அதனாலதான் அந்த குடும்பமே சீரழிகிறது, தேவனால் அழிக்கப்படுகிறது. இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய நிலைமைக்கு வரும்போது கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை, அவருடைய சிந்தை என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு கிறிஸ்துவுடைய சிந்தி உள்ளவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவான். கிறிஸ்துவானவர் தேவனுக்கு சமமாய் இருந்தாலும் சேவ தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளை பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அதான் கிறிஸ்துவனுடைய சிந்தை. மற்றவர்களை மேன்மையாய் எண்ணுகிற சிந்தை. அவ்வளவு பெரிய தேவகுமாரன் ஒரு அடிமை போல சீஷருடைய கால்களுக்கு கீழே உட்கார்ந்து சீஷர்களை சேர்ல உட்கார செய்து இவர் தரையில உட்கார்ந்து அவங்க கால்கள் எல்லாம் உட்கார்ந்து கழுவி கொண்டு இருந்தார். எவ்வளவு பெரிய தாழ்மை. பின்வாங்கி போன சீஷர்களுக்காக ஒரு சமையல்காரனை போல அந்த அதிகாலை வேளை கடற்கரையில கறி அடுப்பை போட்டு அதை ஊதி அவங்களுக்காக சமைத்து வைத்து, எவ்வளோ பெரிய தாழ்மை பாருங்க. கிறிஸ்து இயேசுவில் உள்ள தாழ்மை, கிறிஸ்து இயேசுவில் உள்ள தாழ்மை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இயேசு 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 அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய ஓட்டம் வெற்றியாய் ஓட முடிக்கணுமா? இந்த பூமியில உங்களுக்கு பேர் புகழ் உண்டாகணும்னு எண்ணாதருங்க. நான்ங்கிறதுல நான் அதை சாதித்தேன் இதை சாதித்தேன் என்னை எண்ணி விடாதுங்க.
ஆண்டவருடைய கிருபையை பற்றி கொண்டு நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நான் அல்ல, என் சாமர்த்தியம் அல்ல, ஞானம் அல்ல, இவ்வளவற்றை நான் சம்பாதித்தது, என் வீடு, எனக்கு உண்டான யாவும் கர்த்தர் கிருபையாய் எனக்கு தந்தது. நான் அல்ல. நேபுகாத் நேச்சர் என்ற ஒரு ராஜா ஒரே நிமிஷத்துல பைத்தியம் பிடிச்சவனாகி, ஒரே நிமிஷத்துல மனுஷ தன்மைகள் எல்லாம் மாறி மிருகத்தை போல மாறின காரணம் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா, என்னுடைய மகிமை பிரஸ்தாபத்துக்கென்று. அந்த நிமிடமே அவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை அவனுடைய வாயிலிருந்து புறப்படும் போதே அவன் மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டான். நான் என்கிற எண்ணம். ஏரோதை குறித்து வாசிக்கிறோம். குறிப்பிட்ட காலத்தில் ராஜ வஸ்திரம் தரித்து பிரசங்கிக்கும் போது எல்லாரும் அவனை புகழ்ந்தார். இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம். அதை மகிமையை தேவனுக்கு செல்லாமல் தனக்கென்று எடுத்துக்கொண்டபடியால் அவன் புழு புழுத்து சாக வேண்டியதாயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 கூட்ட தேவதூதர்கள், ஒன்று விழுந்த தேவதூதர்கள், இன்றைக்கும் நிலை நிற்கிற தேவதூதர்கள், தேவ சமூகத்தில் நிலை நிறுத்து அவருடைய சமூகத்தை தரிசிக்கிற தேவதூதர்கள், அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தேவதூதர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய கூட்டத்தில் நிற்க காரணம் அவர்கள் தாழ்மையை தரித்து கொண்டார்கள். நான் என்கிற அகம்பாவதும் இல்லை. தேவ பிள்ளைகளை, எவ்வளவுதான் கர்த்தர் உங்களை உயர்த்தினாலும், எவ்வளவுதான் உங்களுக்கு வரங்களை தந்து உங்களை பயன்படுத்தினாலும், கல்வாரிக்குள்ளே உங்களை மறைத்து கொண்டு, இயேசுவின் காயங்களுக்குள்ளே உங்களை மறைத்து கொண்டு, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நல்ல பாட்டை நாம் கேட்க போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு அருமையான விசுவாசி, நல்ல ஆண்டவரை நேசித்த விசுவாசி மரித்து போனார். அவனுடைய ஆவி பரலோக வாசலுக்கு வந்தது. எல்லா தேவதூதர்களும் அந்த வாசலுக்கு முன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு எப்படி பரலோகத்துக்குள்ள போகணும்னு தெரியல. தேவதூதர்களை பார்த்து, நான் இன்னார் பூமியில விபத்துக்குள்ளாகி பரலோகத்துக்கு வந்திருக்கிறேன், எனக்கு கதவுகளை திறக்கிறீங்களா? எல்லா தேவதூதர்களும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்க, கதவை திறங்க. எல்லா தூதர்களும் கவனிக்காம மாதிரி கீழே பார்த்துட்டு அவங்க பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் இன்ன சபையில ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், சலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கிறேன், கதவை திறங்க. எல்லா தூதர்களும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷையை பேசுகிறேன், எனக்கு தீர்க்கதரிசனம் வரமுண்டு. நான் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் சர்ச்சுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒழுங்கா வருவேன், தசமா பார்க்க கொடுப்பேன். எல்லாம் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இவங்க கதவை திறக்கலன்னா ஏனுமா பாதாளத்தில் போய் தொப்புன்னு விழ வேண்டியதான். இவ்வளோ உயரத்திலிருந்து பாதாளத்துக்குள்ள விழும்போது என்ன பண்ணனே தெரியல. ஆகவே அந்த தேவதூதரை பார்த்து, கிருபையா இயேசு என்னை ரட்சித்தார், கிருபையா ஞானஸ்நானம் எடுத்தேன், கிருபையா பரிசுத்தமா ஜீவிச்சேன், தேவனுடைய கிருபை கடைசி வரை என்னை பாதுகாத்து கொண்டேன், ஜெயமுழுவனா விளங்கினேன், ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை. உடனே எல்லா தேவதூதர்கள் எழுந்தார்கள். ஒரு சந்தோஷமான ஆர்ப்பரிப்பு. கதவை திறங்க, தேவனுடைய குமாரன், தேவனுடைய மகன் உள்ள பிரவேசிக்கட்டும். எதை செய்தாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோமா? கிருபையால் நிலை நிற்கிறேன். கைகளை தட்டி நாம் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம், உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபை 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 கிருபை
கிருபை கிருபையால் நிலை நிற்கின்றோம் உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை பெரியவனாக்கியது உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம் உங்க கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் உம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை நித்தியத்தில் சேர்ப்பதும் உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை வல்லமையை அளித்தது உங்க கிருபை வரங்களை கொடுத்தது உங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை காயங்களை ஆற்றியது உங்க கிருபை எல்லா கரங்களை தட்டி கிருபை கிருபை அமே கிருபை 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 பாடுவோம் கிருபை 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 சொல்லுங்க கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம் தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம் கிருபையால் நிலை நிற்கின்றோம் உங்க கிருபையால் நிலை நிற்கி கரங்களை உயர்த்தி கிருபை கிருபை அசைத்தப்பா கிருபை உங்க கிருபை 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 அப்பா கிருபை 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 செல்வம் கிருபை 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 முதலாவது விழுந்து போன தூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் இரண்டாவதாக காயினையும் ஆபேலையும் உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் ரெண்டு பேரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் ஆதாமுடைய பிள்ளைகள் தான் ரெண்டு பேரும் அழைக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் ஆபேல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற இடத்திற்கு வந்து சேர்ந்தார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார் ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் ரெண்டு பேர் ஒரே படுக்கையில் இருப்பார்கள் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான்
இன்னைக்கு இந்த ரெண்டு கூட்டத்துல நம்ம எந்த கூட்டத்துல இருக்கோம்? வேதத்தை வாசித்தா காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்க கொண்டு வந்தார். ஆண்டவர் கொண்டு வரணும்னு சொல்லல, காணிக்க தாங்கன்னு கேட்கல. ஆனா அவங்க உள்ளத்துல ஒரு உந்துதல். காயின் காய்கறியை கொண்டு வந்தான், ஆபேல் தன்னுடைய ஆட்டுல அதை கொண்டு வந்தான். ஆண்டவர் காயினை தெரிந்து கொள்ளவில்லை, ஆபேலை தெரிந்து கொண்டார். சிலருக்கு அது ஒரு பட்சபாதமான தேவன் போல தோன்றலாம். ஏன் இப்படி ஆண்டவர் ரெண்டையும் அங்கீகரித்திருக்க வேண்டியதான்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உள்ளத்தை அறிகிறவர். ஆபேல் கொண்டு வந்ததிலே வேதம் 2 வார்த்தை சொல்லுகிறது. ஒன்று தலையீற்றை கொண்டு வந்தார், 2வது குளுமையானதை கொண்டு வந்தார். அவனுடைய உள்ளம் என்ன ஒரு ஆர்வத்தோடு கொண்டு வந்தது? முதல் காரியம் ஆண்டவருக்கு தலையீட்டுல முதல் ஆனது, சிறந்தது, கொழுமையானது, அது ஆண்டவருக்கு தெரியும். ஆனா காயின் அப்படி கொண்டல, ஏதோ ஒண்ணு கடவுளுக்கு கொண்டு கொடுத்தா போ. சபையில நிறைய பேர் வருவாங்க, கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஆசை உள்ளவங்க. மற்றவங்க ஏதாவது சில்லறை போட்டு ஏதாவது காசை போட்டு, ஆண்டவர் அதை கூர்ந்து கவனிக்கிறார். காணிக்கப்பட்டி பக்கத்துல ஆண்டவர் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு போட்டுட்டு இருந்தையும் பார்த்து கொண்டே இருந்தார். இந்த ஏழை விதவை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்ட போது ஆண்டவரால் அதை பாராட்டாமல் இருக்க முடியல. நீங்க எவ்வளவு கொடுக்கிறீங்க அதை பார்க்க மாட்டார். எப்படிப்பட்ட இருதயத்தோடு என் முதல் அன்பு ஆண்டவருக்கு தான். நான் சம்பாதிச்ச உடனே முதல் பங்கு ஆண்டவருக்கு என்று தெரிந்து கொள்ளுவேன். நான் அவரை நேசிக்கிறதுக்கு முன்னால அவர் என்னை நேசிச்சுட்டார். அதனால நான் அவரை முழு இருதயத்தோடு நேசித்து கொடுப்பேன். அதைத்தான் ஆண்டவர் பார்த்தார். ஏதோ ஒரு காணிக்கை என்று அல்ல. ஆபேல் கொடுத்த காணிக்கையில 2 பகுதி இருந்தது. ஒரு பகுதி சிறந்ததை, முதலாவது கர்த்தர், ஆண்டவருக்கு முதலிடம், முதன்மையானது, தலையிட்ட அவருக்கு, கொழுமையானது அவருக்கு. நான் மிச்ச மீதி வைத்தது அல்ல. ஆண்டவர் அன்னால் அவனை தெரிந்து கொண்டார். 2வது அவன் விசுவாசத்தோட கொடுத்தான். சிறந்ததை நான் கொடுக்கணும், சிறந்ததை நான் கொடுக்கணும். நேற்று ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். நன்றா ஒரு அருமையான பாடுகிற சகோதரர் காணிக்க நேரம் வந்தது. நான் ஒரு 500 ரூபாய் காணிக்க எடுக்க போடுறக்கா பாக்கெட்ல வைத்தேன். காணிக்க பை வரும்போது பார்க்கிறேன், பாக்கெட்ல இருந்து எடுத்தா 1000 ரூபாய் நோட்டா இருக்கு. இது எப்போ வச்சேன்னு எனக்கு தெரியலையே. 500 ரூபாய் தான் நான் காணிக்க போடணும்னு நினைச்சேன், 1000 ரூபாய் வெளியே வருதே. மறுபடியும் புள்ள வச்சுட்டு அந்த 500 ரூபாய் எடுப்போமா? திடீர்னு எனக்கு இந்த வாசனை வந்தது. ஆபேல் கொழுமையானதை தலையீட்டு ஆண்டவர் கொடுத்தான். ஆண்டவரே சாரி மன்னிச்சும், ஆண்டவருக்கு சந்தோஷமா கொடுக்கிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. ஆண்டவர் அதுல மகிழ்ந்து கழிக்கணும், அதை அங்கீகரிக்கும். தெரிந்து கொள்ளப்படுவது என்பது வெறும் காணிக்க போடுற மட்டும் அல்ல, உடைய முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறார். என் முதல் அன்பு, என் முழு அன்பு உமக்குத்தான். காலையில முதல் எழுந்ததும் நான் உமதான் துதிப்பேன். அதுதான் சிறந்த காணிக்கை. ஆகவேதான் 2 பேரும் அழைக்கப்பட்டு இருந்தாலும், ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா இருந்தாலும், ஆண்டவர் ஆபேலை தெரிந்து கொண்டார். 3வதாக இன்னும் 2 பேரை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். ஆபிரகாம், லோத். 2 பேர் தான் ஊர் என்கிற கல்தேர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டார்கள். 2 பேரும் கானானை நோக்கி பயணம் ஆரம்பித்தார்கள். ஒன்று போலதான் ஆரம்பித்தார்கள். ஆனால் லோத்துக்கு திடீரென்று நீர்வளம், நிலவளம், கண்கள் பார்வை அத பக்கமா போயிட்டு. லோத்து மனைவி சொல்லியிருக்கணும், ஆபிரகாம் எக்கெடு கட்டு போனா பரவாயில்ல, அவன் பண்டார மாதிரி பரதேசி மாதிரி கூடாரத்தில் குடியிருந்துட்டு போறான், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கணும்,
இந்த இடம் தான் நமக்கு நல்லதுங்க. இங்கே தான் நல்லா சம்பாதிக்க முடியும். நம்ம ஆடு மாடுகளுக்கு நல்ல மேய்ச்சல் கிடைக்கும். இதுதான் பொருளாதார ஆசீர்வாதம். இதை போல ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை. சில சபைகள் எப்போ பார்த்தாலும் பொருளாதார ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு இத்தனை மாடு, யோவானுக்கு இத்தனை ஆடு, இவனுக்கு அவ்வளவு, யோபுவுக்கு அது இது, எல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே பேசிட்டு இருப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவைகளில் ஒரு குண்டூசியை கூட எடுத்துட்டு போக முடியாது. மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தையின் மகன் எனப்படுவதை வெறுத்தான், பொருளாசையை வெறுத்தான், பார்வோனுடைய அரண்மனையில் உள்ளதை வெறுத்தான். தேவனுடைய பிள்ளைகளோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ஒருத்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை சொல்லிட்டே இருந்தார். நான் சொன்னேன், நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்தவன், அவ்வளவு சம்பாதிச்சவன், அதெல்லாம் வேண்டான்னு தான் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நான் கேட்கறத பார்க்கலாம், பெரிய ஆவிக்குரிய ஐஸ்வர்யமான அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தரட்டும், ஆவியின் வரங்களை தரட்டும், அவருடைய கிருபையின் வரங்களை தரட்டும். இதை விட போய் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நான் எப்படி இந்த ஆடுவேன்? சிலர் வருஷம் முழுவதும் பொருளாதார ஆசீர்வாதம். சிலருக்கு சில சர்ச்சில் போனால் வருஷம் முழுவதும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பரலோகத்து போறதுக்கு பரிசுத்தவான்களை உருவாக்குறத விட்டுட்டு ரசிகர்களையும் ரசிகர் மண்டங்களையும் உருவாக்கி ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க பாடி துதிக்கிறத விட்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாடி மேடையை கெடுத்து, அதனால என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நோக்கம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கட்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பரலோகத்தை வாஞ்சிக்கட்டும். ஆபிரகாம் லோத்துக்கு எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தான். காரணம் என்ன? தேவனால் உண்டாக்கப்பட்ட கைவேலை அல்லாத அந்த நித்திய வீட்டுக்காக அவன் காத்து கொண்டே இருந்தான். அவனுடைய தரிசனம் முழுவதும் பரலோகத்தில் இருந்து, அவனுடைய பார்வை எப்போதும் பரலோகத்தில் இருந்து, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை வேகமாய் மறைந்து ஒளிந்து போகும். நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் காணப்படணும். இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மகிமையின் தேசத்தில் காணப்பட நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் எழுந்திருப்போம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் தான். அந்த சிலர் என்கிற கூட்டத்தில் நீங்கள் காணப்படணும். பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரை போற்றி மகிழ்கிற கூட்டத்தில் நீங்கள் ஒருவராய் காணப்படணும். சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதா? ஆட்டுக்குட்டி ஆனவர் ரத்தம் தோய்ந்த தன்னுடைய கரங்களினால் இன்றைக்கு உன்னுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவாராக. அழைக்கப்பட்ட கூட்டத்தில் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நீங்கள் காணப்படணும். கர்த்தருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நீங்கள் கர்த்தருடைய வருகையில காணப்படணும். அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் போது மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபமாகிற கூட்டத்தில் நீங்கள் நிலை நிற்க வேண்டும். ஹல்லேலூயா.